எங்கள் ஆர்வம் பார்த்தீங்கன்னா விவானுக்கு கால் பண்ணி நான் உங்ககிட்ட பேசணும், நீ மட்டும் இப்போ என்னை பார்க்க வரல, நான் ஏதாவது பண்ணிக்குவேன்னு சொல்லியும் நம்ம விவான்னு பார்த்தீங்கன்னா சரி நான் உனக்காக வர்றேன், ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட்டும் கடைசின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இஷ்யூவால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு அனுப்பின பார்சல் 5 பார்சல் ரிட்டர்ன் ஆனதுனால அவங்க ஈரா விவான் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளியே நின்று நம்ம அப்பு கேட்டுட்டு இருப்பாங்க. யாராக இருக்குன்னு கதவை திறந்தா நம்ம அப்பும் பார்த்தீங்கன்னா பொத்துன்னு கீழே விழ போக நம்ம ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா தாங்கி பிடிச்சிருவாங்க. அதே நேரம் எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு கேட்க, ஆமாம் யாரும் தான் எனக்கு வேலை கொடுக்க மாட்டேங்காங்களா, வேறு நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் உடனே ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா இவன் இனிமேல் என் கண்ணு முன்னாடி படக்கூடாது, அதனால் ஏதாவது ஒரு வேலையை கொடுன்னுட்டு நம்ம ஹீரா கிட்ட சொல்ல, ஹீராவும் பார்த்தீங்கன்னா வேலை தானே கொடுத்துட்டா போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு யூஸுக்காகாத பழைய ஸ்டாக் வச்சுருக்க துணி இதில் பார்த்தீங்கன்னா குடோனில் விட்டு அங்கே எல்லாத்தையும் செட் பண்ணி வைக்க சொல்லுவாங்க. அதே நேரம் இங்கே ஆரும் பார்த்தீங்கன்னா விவானை பார்க்குறதுக்காக வேகமாக வெளியே வந்தால் இங்கே வெளியே இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க செல்லில் வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. என்னடா வீடியோன்னு பார்த்தா அது நம்ம மால்தி வந்து நம்ம சுதா அவங்கள அடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோவை தான் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அடிக்கிற ஆண்டின்னு சொல்லி நம்ம அப்போவிட வீட்டு செவுத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய எழுத்தில் எழுதி வேற போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த வேலை செஞ்ச கேடி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லலித்தோட அம்மா தான். அவங்க எழுதி போட்டது மட்டும் இல்லாமல் இருக்கிறவங்களை எல்லாருமே பார்த்தீங்கன்னா சீண்டி விட்டுட்டு இருப்பாங்க. எங்கள் விவானு பார்த்தீங்கன்னா ஆறு இன்னும் வரலையே அப்படின்ட்டு வந்து பார்த்தா எல்லோரும் அவங்க அம்மா அடி வாங்கின வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கோபத்தில் போயிடுவாங்க. இதை நம்ம ஆறும் பார்த்தீங்கன்னா பார்த்துருவாங்க. அப்படியும் விடாமல் அவங்க அம்மா கிட்ட நான் ரோகனை பார்த்துட்டு இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு விவான் கார் பின்னாடியே ஓடி போவாங்க. அப்புறம் என்ன, ஓடி போனால் கீழே விழுந்து தானே ஆகணும். கீழே விலையும் கரெக்டாக நம்ம ரோகன் வந்து பார்த்திங்கன்னா கை கொடுத்து தூக்குவாங்க. அதே நேரம் அப்பவும் பார்த்திங்கன்னா அவங்க ஒர்க்கில் இல்லாத நேரம் பார்த்திங்கன்னா யாரோ ஒரு மாஸ்க் அணிஞ்சு அவங்க மூஞ்சை காட்டாமல் சிஸ்டமில் ஏதோ பார்த்திங்கன்னா நம்ம ரக்ஷித்தோட கம்பெனிக்கு எதிரான தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அப்போட குரல் கேட்டதுமே அப்புக்கு தெரியாமலே எஸ்கேப் ஆயிடுவாங்க பின்னாடி வழியாக. அப்போ இங்கே இப்படிடா கம்ப்யூட்டர் வந்துச்சு அப்படி இப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது சிஸ்டம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும். யாராவது இருக்காங்களான்னு சுற்றி பார்த்தது மட்டும் இல்லாமல் சரி வயரை கனெக்ட் பண்ணுவேன்னு கனெக்ட் பண்ணால் ஷாக் அடித்து கீழே விழுந்துருவாங்க. அப்புறம் என்ன, ரக்ஷித்து பார்த்தீங்கன்னா அவங்க குரலை கேட்டு என்ன வேலை நேரத்தில் கீழே படுத்துருக்கீங்கன்னு கேட்டால் என்ன பார்த்தா நான் படுத்துருக்க மாதிரி தெரியுதா, ஷாக் அடிச்சிச்சுங்கன்னு சொல்லலாம். பேசிட்டு உடனே பேசிட்டு இருந்தது போதும் கை கொடுக்குறீங்களான்னு கேட்க நம்ம ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா கையை கொடுத்து தூக்கலான்னு போவாங்க. அப்புறம் என்ன, எல்லா சீன்வாதியும் தாங்க வலிக்கு நம்ம அப்போ மேலேயே விழுந்துருவாங்க. வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.